திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட தென்மகாதேவ மங்கல பகுதியில் அமைந்துள்ளது பர்வதமலை. இந்த பர்வதமலையானது 4556 அடி உயரம் அமைந்துள்ளது. இந்த மலையில் பௌர்ணமி நாட்கள் மற்றும் அமாவாசை நாட்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு மாநிலத்திலிருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகின்றார்கள். இந்நிலையில் நேற்று முன்தினம் இந்த பர்வதமலை பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் சென்னையில் இருந்து வந்த சுமார் 13 பக்தர்கள் அந்த மழையில் சிக்கிக் கொண்டார்கள். அவர்களை பத்திரமாக தீயணைப்பு துறையினர் கயிறு கட்டி மீட்டுள்ளார்கள். இதில் தங்கத்தமிழ் செல்வி மற்றும் இந்திரா என்ற 2 பெண்கள் மற்றும் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து சென்றுள்ளார்கள். அவர்களை மீட்கும் பணி தற்போது வரை இன்று தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள். மேலும் அவர்களை மீட்க முடியாத காரணத்தினால் அரக்கோணத்தில் இருந்து NDRF டீம் நாளை காலை அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட உள்ளது. மேலும் சம்பவ இடத்தில் கலசப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மற்றும் மாவட்ட SP மற்றும் மாவட்ட ஆட்சியர் கற்பகராஜ் உள்ளிட்டோர் முகாமிட்டு மேற்கொள்ள வேண்டிய பணிகளை குறித்து தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறார்கள். அதாவது கோயிலுக்கு சென்று பக்தர்கள் 2 பேர் சம்பவ இடத்தில் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிகழ்வு அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.